ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு our சேனல். நீங்க பார்த்துருக்கிறது ராஜாபாவி vlogs. இன்னைக்கு நம்ம தெரியலையா, மறந்துட்டியா? ஸோ இன்னைக்கு என்ன டே புவன்? இண்டிபெண்டன்ஸ். சத்தமா சொல்லு. இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸ் டேவா? இண்டிபெண்டன்ஸ் டே எது கொண்டாடுறாங்க? இண்டிபெண்டன்ஸ் டேனால கொண்டாடுறாங்க. என்ன அப்படி சொல்லு. இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸ் டேனால இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறாங்க. எதுக்கு கொண்டாடுறாங்க இண்டிபெண்டன்ஸ் டே? தெரியாதா? சரி, இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு ஃப்ளாக்லாம் குத்துறாங்களா? எது குத்துறாங்க? அது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே குத்துறாங்களா? சரி, ஓகே. இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஃப்ளாக் குத்துறாங்க. அது நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக். நீ குத்திருக்க பேர் இன்னைக்கு இல்லையா? இதுவும் யார் கொடுத்தாங்க உனக்கு? ஸ்கூலில் கொடுத்தாங்களா? சரி, இதில் என்னென்ன கலர் இருக்கு ஃப்ளாகில்? கிரீன், ஒயிட், ஆரஞ்சு. இந்த நடுவில் இருக்குது பேர் என்ன? இது வந்து பிங்க் இல்லை, நேவி ப்ளூ. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அசோக சக்கரம் சொல்லுவாங்க. சரி, நம்ம இண்டிபெண்டன்ஸ் எதுக்கு கொண்டாடுறோம் தெரியுமா உனக்கு? நம்ம அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆங்கிலேயர்கள் கிட்ட அடிமையாகி இருந்தோம். அடிமைனா என்னன்னு தெரியுமா? அவங்க சொல்கிறதையே கேட்டுட்டு, அவங்க சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டு, நம்மளை அடிப்பாங்க, போவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அவங்களுக்கு கீழே தான் இருந்தோம். அவங்கக்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே நம்மளோட முன்னோர்கள் வாங்கி கொடுத்தாங்க. யார் யார் தெரியுமா? சொல்லு, யார் தெரியுமா? நமக்கு அசோக சக்கரம் தவிர உனக்கு எதுவுமே தெரியாதரா? மகாத்மா காந்திஜி தெரியுமா? அவங்க தான் நம்மளோட ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன். மகாத்மா காந்தி, நேதாஜி என்னை பார்க்குது எங்கேயாவது? அதை போய் இண்டிபெண்டன்ஸ் டேனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பேசிக்காக, புரியுதா? நம்மளோட முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை தான் நம்ம இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு எப்போ இண்டிபெண்டன்ஸ் டே கிடச்சதுன்னு தெரியுமா உனக்கு? 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே கிடச்சிது. 1947 யார் வாங்கி கொடுத்தா தெரியுமா? காமராஜர். ஐயோ, காமராஜர் கிடையாது. காமராஜர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தந்தைன்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினத்தை வாங்கி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. காந்திஜி இருக்காங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்காங்க, பகத்சிங் இருக்காங்க, ஜான்சி ராணி இருக்காங்க, தில்லையடி வள்ளியம்மை, இந்த மாதிரி நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்காக போராடி, இன்னும் சில பேர் நிறையா பேர் இருக்காங்க நமக்காக போராடி வந்து பார்த்திங்கன்னா நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க வந்து வாங்கி கொடுத்த சுதந்திரத்தினால தான் இன்றைக்கி நம்ம இந்தியாவில் நம்ம ஃப்ரீடமாக இருக்கோம். அவங்க மட்டும் நமக்கு ஆங்கிலேயர்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கி கொடுக்க முடியலன்னா நம்மளால் இந்தளவு ஃப்ரீடமாக இருக்க முடியுமா? நோ. ஸோ அவங்களையும் செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் நம்ம இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவும் செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே. இப்போ இது எத்தனாவது வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டேன்னு தெரியுமா? 80th இண்டிபெண்டன்ஸ் டே. நமக்கு சுதந்திரம் கிடச்சி 80 வருஷம் ஆச்சு. ஓகே. நம்மளோட 80வது வருஷத்தோட சுதந்திர தினத்தை இந்த வருஷம் நம்ம கொண்டாடுறோம். சரியா? ஸோ என்ன பண்ணணும்? இண்டிபெண்டன்ஸ் டேக்கு சரி, நேற்றுக்கு கொடிலாம் ஏற்றுனீங்களா ஸ்கூலில்? அன்பே மாதம். எப்படி ஏற்றுனீங்க கொடி? இப்படி ஏற்றுனீங்களா? மேம் என்ன கொடுத்தாங்க கொடி ஏற்றிட்டு? ஃப்ளாக் கொடுத்தாங்க. அப்புறம் வேற வந்து சாக்லேட் கொடுத்தாங்களா? இது பர்ஃபி கொடுத்தாங்களா? பர்ஃபி தானே கொடுத்தாங்க. அதான் சாக்லேட் தான் சொல்கிறேன். சரி, ஓகே. நான் இன்னைக்கு வந்து ஆக்சுவலி லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா புவனேஷ்க்கு இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே புவன் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றே வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து லீவு, சாட்டர்டே சண்டே லீவு சாருக்கு. பட் மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா எழுந்தோடனே இந்த ஃப்ளாக் எடுத்து இது வந்து ட்ரெஸ்ஸில் வந்து ஒட்ட வச்சுக்கிட்டான். ஸோ
காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாகாக சார் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிட்டு இருக்காரு. என்னடா பண்ணுறேன்னு கேட்டால் ஃப்ளாக் வரைகிறேன்னு இருக்கான். கேட்டினா எல்லா டிவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் வந்து வருதான். ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் வரைகிறேன் அப்படின்னு வரைஞ்சிட்டு இருக்கான். பூவன் ஃப்ளாக் வரைஞ்சி காட்டுறியா? ஃப்ளாக் வரைஞ்சி காட்டு எல்லாத்துக்கும். 1 ம் 2 ம் 3 ம் 4 ம் ஓகே. 5 ம் அதுக்கு பேர் என்னப்பா? flag. இதுக்கு பேர் ஃப்ளாக். நடுவில் என்ன இருக்குது? அசோகா சக்ரா. Ashoka Chakra. அந்த அசோகா சக்கரத்தில் எத்தனை லைன் இருக்குன்னு தெரியுமா? 24 லைன் இருக்குது அதில். 24 line. காட்டு எல்லாத்துக்கும். இதோ பாருங்க புவனோட ஃப்ளாக். சரி ஓகே. சொல்லு, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஜாலியாக இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுங்க. சொல்லு. ஹலோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட நான் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணீங்க. சரி ஓகே. இப்போ பாய் சொல்லிடலாமா? பாய். எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு தடவை ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லிடலாமா? சொல்லு. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படியே தமிழில் சொல்லிடலாமா? இனிய சொல்லு. சக்கரம் இனிய சுதந்திர சுதந்திர தின சுதந்திரத்தின் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். பாய் சொல்லிடு. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். டாடா பாய்.